வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் வாரம் ஒரு நாள் இன்சுலின் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவலாக வந்துட்டுருக்கு. இது என்னங்க வாரம் ஒரு நாள் இன்சுலின்? அப்போ இன்சுலின்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிற எவ்வளோ ஒரு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது வரப்பிரசாதமாக அமையுமே. இது என்ன விஷயம்? இது யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்த முடியும், யார் யாருக்கெல்லாம் இது பயனளிக்காது, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்த்துருவாங்க. பொதுவாகவே சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு உயிர் காக்கும் மருந்துங்க. ஆனால் நிறைய பேர் இந்த இன்சுலினில் எடுக்க தயங்குது. ஒரு நாளைக்கு எத்தனை இன்ஜெக்ஷன் டாக்டர் கொடுக்கறது, எத்தனை வாட்டி குத்துறது அப்படின்னு பொதுவாகவே கேட்பாங்க. இன்சுலினுக்கு ஏதாவது மாற்று இருக்கா, மாத்திரை இருக்கா, வேறு ஏதாவது வடிவத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் கேட்பாங்க. இதில் இப்போ இந்த அவிக்லி அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு முறை இன்சுலின் எடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு புது இன்சுலின் வந்திருக்குங்க. இது என்ன அது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ வாரம் ஒரு நாள் இன்சுலின் எடுத்துகிட்டு அப்போ பிரச்சனையே இல்லையே, அப்போ நம்ம இனிமேல் எல்லாம் வாரம் ஒரு நாள் போட்டுக்கலாமா டைப் 1 சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அப்படின்னா இல்லை. இதில் முக்கியமாக இன்சுலின் எங்கெங்கே தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். டைப் 1 சர்க்கரை நோயில் உங்களுக்கு இன்சுலின் சுத்தமாக கணையம் சுரக்காது அப்படிங்கிறனால அவங்களுக்கு கட்டாயம் இன்சுலின் தேவைப்படும். இன்சுலின் இல்லாமல் சுகர் கண்ட்ரோல் ஆகிறது ரெண்டாவது, இன்சுலின் இல்லாமல் டைப் 1 சர்க்கரை நோய் இருக்கிறவங்களால உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். டைப் 2 சர்க்கரை நோய், அதாவது பெரியவங்க நிறைய பேர் இன்சுலின் எடுக்கிறது உண்டு. இதில் பார்த்திங்கன்னா டைப் 2 சர்க்கரை நோயோட ஆரம்ப காலகட்டங்களில் பெரும்பாலானவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படாது. அட்வான்ஸ்டாக 15 வருடம் 20 வருடம் ஆன பின்னாடி கணையம் ரொம்ப மெதுவாக வீக் ஆகும்போது உங்களுக்கு பீட்டா செல்கள் அப்படின்னு சொல்லி அது ஃபெயிலியர் ஆகும்போது இன்சுலின் வெளியே இருந்து தேவைப்படலாம். இவங்களும் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தால் இவங்க ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரி கிட்டத்தட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. சில நேரம் மரபணு காரணங்களாலையும் அப்புறம் வயதானாலும் வரக்கூடிய லாடா அப்படின்னு சொல்லிட்டு டைப் 3 அல்லது டைப் 1.5 டயபெட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு வகை இந்த ஆட்டோ இம்யூன் மாதிரி இந்த டைப் 1 மாதிரியே பிஹேவ் பண்ணக்கூடிய பெரியவங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ் இருக்குது. இதிலெல்லாம் இன்சுலின் கட்டாயம் போடணும். ஆனால் இன்சுலின் எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. இன்சுலினில் 2 விஷயம் இருக்குது. பேசல் செக்ரீஷன் அப்புறம் போஸ்ட் மீல் செக்ரீஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னதுங்க? இன்சுலின் 24 மணி நேரமும் நமக்கு சீராக குறிப்பிட்ட நமக்கு பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சீராக தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இதை பேசல் செக்ரீஷன் சொல்லுவோம். இயற்கையாக கணையம் அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்துகிட்டே இருக்கும். இது ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் சாப்பிட்றோம், அதில் பர்டிகுலராக மாவுச்சத்து நிறமணிய கார்போஹைட்ரேட் உணவுகள் நாம் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பைக்கு, ஒரு பெரிய ஸ்பைக் மாதிரி இன்சுலின் சுரப்பு தேவைப்படும். அப்போ தான் அந்த ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்க, 3 தோசை சாப்பிட்றீங்க அல்லது சிறுதானியம் சாப்பிட்றீங்க, அதில் இருக்கிற மாவுச்சத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த குளுக்கோஸை செல்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இன்சுலின் ஒரு பெரிய ஸ்பைக்கில் தேவைப்படும். சீராக ஒரு குறிப்பிட்ட லெவல் 24 மணி நேரமும் சுரந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் சாப்பிட்ற பிறகு மாவுச்சத்து சாப்பிட்ட பிறகு ஒரு பெரிய ஸ்பைக். இதுதான் பேசல் அப்புறம் போஸ்ட் மீல் அப்படின்னு 2 வகை சொல்லுவோம். இப்போ இன்சுலின் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுமே இதை 2யுமே மிமிக் பண்ணுற மாதிரி தான் இன்சுலின் கொடுப்போம். இன்சுலின்ங்கிறது மொத்தம் ஒரே வகை கிடையாது. அதாவது ஷார்ட் ஆக்டிங் லாங் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படின்னா என்னது? அந்த சாப்பிட்ட பிறகு சுகர் அப்படி ஏறுது இல்லைங்களா, அதை மட்டும் டேலி பண்ணுறதுக்குன்னு இன்சுலின் இருக்குது. அதுதான் ஷார்ட் ஆக்டிங், குறைஞ்ச நேரம் வேலை செய்யக்கூடிய இன்சுலின் சொல்லுவோம். அப்புறம் நாள் பூரா நம்ம கட்டுப்பாடு தேவை இல்லைங்களா, நம்ம தூங்கும்போது கூட எல்லா டைம்லையும் இன்சுலின் கொஞ்சம் தேவை. அதை கொடுக்கறதுக்கு தான் லாங் ஆக்டிங் இன்சுலின் சொல்லுவோம். இப்போதைக்கு லாங் ஆக்டிங் இன்சுலின் அப்படிங்கிறது எய்தர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை போடுற மாதிரி, காலையில் நைட்டு போட்டால் கண்ட்ரோல் வர மாதிரி, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி, இந்த மாதிரி இன்சுலின்ஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளார்ஜின் அப்படிங்கிற இன்சுலின், அப்புறம் ட்ரெசிபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா டிக்ளூடெக் அப்படின்னு சொல்லிட்டு 36 மணி நேரம் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும். இது லாங் ஆக்டிங் இன்சுலின். அதில் புதுசாக வந்திருக்கிறது தான் இந்த அவிக்லி. அவிக்லினா என்ன? வீக்லி, வாரம் ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு தான். சரிங்களா? வாரம் ஒரு நாள் இந்த லாங் ஆக்டிங் இன்சுலினை நம்ம போடலாம். ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு வேளை சாப்பிட்ட பிறகும் மாவுச்சத்து சாப்பிட்ட பின்னாடி நமக்கு இன்சுலின் தேவைப்படுது இல்லைங்களா, அந்த மாவுச்சத்து சாப்பிட்ட பிறகு மேனேஜ் பண்ணக்கூடிய ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினை இது ரீப்ளேஸ் பண்ணாது. சரிங்களா? இந்த அவிக்லிங்கிற இன்ஜெக்ஷன்னு உங்களுக்கு லாங் ஆக்டிங்க்கு தான் மாற்ற ஒழிய ஷார்ட் ஆக்டிங்க்கு மாற்று கிடையாது.
அப்பவும் 3 தோசை சாப்பிட்றீங்க, சப்பாத்தி சாப்பிட்றீங்க, சிறுதானியம் சாப்பிட்றீங்கன்னா அந்த குளுக்கோஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேளை உணவுக்கும் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் போட தான் செய்யணும். யூஸ்வலாக டைப் 1 டயபெட்டிஸில் பேசல் போலஸ் ரெஜிமென் இருக்கிறவங்க 3 வேளை காலை மதியம் இரவு 3 வேளை ஷார்ட் ஆக்டிங்கும், இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் ஒரு வாட்டியோ லாங் ஆக்டிங் போடுவாங்க. இந்த லாங் ஆக்டிங்கை வந்து இப்போ டெய்லி போடுறதுக்கு பதிலாக வாரம் ஒரு நாள் இந்த அவிக்லி போட்டால் போதும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ அதனால் இந்த அவிக்லி வந்துட்டால் மொத்தமாகவே இன்சுலின் வாரம் ஒரு நாள் போட முடியுமானா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஆனாலும் ஸ்டில் வந்து நமக்கு டெய்லி 4 இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு பதிலாக ஒரு இன்ஜெக்ஷன் குறையுது இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர்த்துக்கு லோ கார்ப் டயட் அது மாதிரிலாம் இருப்போம் சரிங்களா. டைப் 2 டயபெட்டிஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, மாவுச்சத்து குறைவான உணவு முறையில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் அதிகமாக தேவைப்படாது சரிங்களா. ஏன்னா 3 வேளையும் மாவுச்சத்து இல்லாத உணவுகள், கொழுப்பு போடுற உணவுகள் மட்டும் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொடுப்போம். இப்போ நாங்களே எங்களோட பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்போம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினே தேவைப்படாது. ஒரு நாளைக்கு ஒருக்க இந்த லாங் ஆக்டிங் போடுவாங்க. அவங்களாம் இந்த அவிக்லிக்கு ஈஸியாக வந்து டிரான்சிஷன் ஆகிக்கலாம். பரவலாக வந்து லான்ச் ஆன பின்னாடி உங்களுக்கு வாரம் ஒரு நாள் இன்சுலின் போட்டால் போதும். ஸோ ஒவ்வொரு மீலுக்கும் தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமானா டெஃபினட்டாக நல்ல விஷயம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக அப்படின்னா இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த டெய்லி போடுற இன்சுலினோடவே அந்த இன்சுலின் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற ரேட் வந்து அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ பயங்கர காஸ்ட்லியாக இதை அறிமுகப்படுத்தலை. அந்த வகையில் பார்க்கும்போது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் மொத்தமாகவே வாரம் ஒரு இன்சுலின் கிடையாதுங்க. அந்த லாங் ஆக்டிங்கை மட்டும்தான் இது ரீப்ளேஸ் பண்ணுது. ஸ்டில் ஷார்ட் ஆக்டிங் கொடுத்து தான் ஆகணும். அதை ஷார்ட் ஆக்டிங்கை குறைக்கணும்னா ஒரே வழி மாவுச்சத்து குறைச்சி சாப்பிட்றது தான். அது முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினோட டோசேஜையும் தேவையும் குறைக்கலாம். அதுவும் உங்களுடைய சர்க்கரை நோய் நீங்கள் ஆலோசனை பண்ணுற மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டைப் 2 அல்லது அட்வான்ஸ் டைப் 2 இருக்கிறவங்களுக்கும் இது டெஃபினட்டாக பயன் தரும். ஆனால் ஒவ்வொரு வேளை சர்க்கரை ஏறுறதுக்கு ஷார்ட் ஆக்டிங் தனியாக போடணுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.